வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிள்ளையானவங்கள தான் ஒரு பிரதான ஒரு ஒரு அதிரடியான தகவல் அவரை மையப்படுத்தி வந்திருக்கு. அந்த தகவல் எதனை மையப்படுத்தினா, இன்னும் ஒரு 4-5 பேர் மரணத்திற்கு பிள்ளையான் மிகப்பெரிய காரணமாக இருந்தார் என்றும், அது குற்றப்புலனாய்வுத் துறையின் சார்பாக இவைகள் வாக்குமூலங்கள் எல்லாம் பெறப்பட்டு அது உண்மை என்கின்ற களத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றும், எனவே பிள்ளையான் மீது அந்த வழக்கும் திரும்புவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்றும், பிள்ளையான் அவர்களை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கான களம் இல்லாத காரணத்தினால் காணொலி மூலம் அவருடைய வாக்குமூலத்தை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை அறிவித்திருக்கிறது. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. முதலில் பிள்ளையான் அவர்களை எப்படி சிறைச்சாலைக்குள் கொண்டு வரக்கூடிய களங்களை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது என்கின்ற பொழுது அது உங்களுக்கு தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்த சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் என்பவருடைய கொலையை மையப்படுத்தி அவருடைய மரணத்தை மையப்படுத்தியதான். அவருடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தது பிள்ளையான் அவர்கள் என்பதுதான் பரவலாக சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு தொடர்ச்சியாகவே பிள்ளையான் மீது வைக்கப்பட்டு கொண்டு இருந்தது. ஆனால் அப்பொழுது பிள்ளையான் அவர்கள் ஆட்சியில் இருந்தவர்களோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டிருந்த காரணத்தினால் அவர் அமைச்சராக மாறுவதற்கான சூழல்களும் அமைச்சரவையில் அவருக்கு இடம் கிடைப்பதற்கான களங்களும் அப்பொழுதே உருவாகி இருந்தன. ஆனால் அனுரா அவர்களுடைய ஆட்சி பீடம் வந்தவுடனே அவர்கள் இந்த வழக்குகள் தேடப்பட்டு எடுக்கப்படுகிறது. அப்படி எடுக்கப்படுகின்ற பொழுது பிள்ளையான் அவர்களை விசாரணைக்கென்று அழைத்து அவரை கைது செய்கிறார்கள். கைது செய்த பின்புதான் வேறு பல செய்திகளும் வந்தன. இந்த கைது பேராசிரியருடைய மரணத்திற்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா என்கின்ற ஒரு செய்தியும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பிள்ளையான் அவர்களுடைய செயல்பாடுகள் அதன் பின்னணியில் மிக தீவிரமாக இருந்தது என்றும், அவருடைய வலது கரங்களாக செயல்பட்டவர்கள் அதற்கு காரணமாக இருந்தார்கள் என்றும், அவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலும் பிள்ளையானுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்ற ஒரு செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்டது. எனவே இந்த இரண்டு செய்திகளையும் மையப்படுத்திய களங்களை எடுத்து ஆட்சியாளர்கள் பிள்ளையானை கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்தார்கள். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பிள்ளையான் அவர்கள் நீதிமன்றம் சார்ந்த களங்களை எடுத்து தான் எப்படியாவது வெளியே வந்துவிடலாம் என்கின்ற நிலைப்பாடு அவரால் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கான ஒரு சூழல் இல்லை என்பதை அங்கு நடந்த அந்த அரசியல் சார்ந்த நகர்வுகள் என்பதை விட உண்மை சார்ந்த நகர்வுகள் அதற்கு தடையாக இருந்தன. காரணம், அரசு சார்பிலும் குற்ற புலனாய்வுத்துறை சார்பிலும் கொண்டு வந்து உறுதிப்படுத்தப்பட்ட செயல்பாடுகள் அத்தனையுமே பிள்ளையானுக்கு எதிராக மாறி இருந்தது என்பதுதான் நிஜம். இப்பொழுது இன்னும் சில அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த தகவல்கள் ஒட்டுமொத்தமாக பிள்ளையானை சிறைச்சாலைக்குள்ளேயே வைத்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடும், இனிமேல் பிள்ளையான் அவர்கள் அரசியல் களத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி அவர் தன்னுடைய முகத்தை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் சிறைச்சாலைக்குள்ளே அவருடைய வாழ்க்கை முடிந்து விடுமா என்கின்ற கேள்வியை இது எழுப்பியிருக்கின்றது. அப்படி பிள்ளையான் அவர்கள் மீது இப்பொழுது எது சார்ந்த களங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது என்றால், கல்லடி என்கின்ற பகுதியில் ஒரு போலீஸ் அதிகாரியுடைய மரணம் நடைபெற்றிருக்கிறது. இந்த மரணம் அப்பொழுது மிக மிக பரபரப்பாக பேசப்பட்ட மரணம்தான். ஆனால் குற்றவாளி யார் என்பதை அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர்களுக்கு தெரிந்திருந்தால் கூட அவரை கைது செய்யவில்லை என்பதுதான் நிஜம். ஆனால் தற்பொழுது அது பிள்ளையான் தான் அதற்கு பின்புலமாக இருந்து அனைத்தையும் செய்தார் என்கின்ற ஒரு விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல லஞ்சம் கேட்டிருக்கின்றார் பிள்ளையான் அவர்கள் ஒரு இடத்தில். அந்த லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்று வர்த்தகர் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அந்த வர்த்தகர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்கின்ற செய்தியை அறிந்தவுடன் இந்த வர்த்தகரை வைத்து இவர் கப்பம் தரவில்லை அல்லது லஞ்சம் தரவில்லை என்பதற்காக இந்த வைத்தியரை நாம் விட்டுவிட்டார், அல்லது மாமூல் என்று அதை வைத்துக் கொள்ளலாம். மாமூல் தரவில்லை என்று இந்த வைத்தியரை இந்த வர்த்தகரை நாம் விட்டுவிட்டால் மற்ற வர்த்தகர்களும் நமக்கு இந்த பணங்கள் தரமாட்டார்கள் என்ற நிலைப்பாடு வந்தவுடன் இந்த வர்த்தகரை கொலை செய்திருக்கிறார்கள். அந்த கொலைக்கும் பிள்ளையான் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. அதுபோல இன்னொரு பிரதானமான களம் என்ன பேசுகிறார்கள் என்றால், கட்சிக்குள் ஏற்படுகின்ற உள்கட்சி பிரச்சனை. இந்த உள்கட்சி பிரச்சனையில் ஒருவர் நம்மை எதிர்க்க தொடங்கிவிட்டார் என்கின்ற பொழுது அந்த உறுப்பினரை வைத்துக்கொண்டு தொடர்வது என்பது
கட்சிக்கு பெரும் சிக்கலாக மாறிவிடும் என்ற நிலைப்பாடும், தன்னுடைய ஆளுமைக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக மாறிவிடும் என்கின்ற எண்ணமும் அந்த பிள்ளையான் அவர்களுடைய மனதில் வந்த காரணத்தினால் அந்த கட்சியின் உறுப்பினரையும் அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பிள்ளையான் அவர்கள் மீது 5 பேரை அளித்த குற்றம் ஒன்று அவர் மீது வந்திருக்கின்றது. இந்த குற்றத்தின் அடிப்படையில் அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும். அவர் மீது விசாரணைகள் நடத்துவதற்கான களங்கள் எடுக்கப்பட வேண்டும். இவைகள் இப்பொழுது அரசு சார்பில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றம் பிள்ளையான் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்று அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் பிள்ளையானை மீண்டும் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துவது என்பது மிகப்பெரிய சிரமமான காரியம் என்று காவல்துறை கருதுவதாலும் நீதிமன்றத்தில் காவல்துறை ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். நீதியரசரிடம் அவர்கள் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றால், பிள்ளையான் அவர்களை நாங்கள் அவர் சிறைச்சாலையிலே அவர் இருந்து கொண்டு காணொலி மூலம் நீதியரசருக்கு அவர் பதில் சொல்லுவதற்கான ஒரு களத்தை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் என்ற பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் நீதிமன்றம் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது என்றும், இப்பொழுது அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் என்று சொல்கின்றார், காணொலி மூலம் பேசக்கூடிய களம், அது இப்பொழுது பிள்ளையானுக்கு வைத்து அவரிடம் வழக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. அதே வேளையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படுகின்ற முகமத் ஜீபான், முகமத் சகீத் ஆகிய இருவரையுமே இப்பொழுது காவல்துறை அதிகாரிகள் வலைவீசி தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றும், அவர்களை கைது செய்கின்ற பொழுது இன்னும் பல உண்மைகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்திகளும் வருகின்றன. இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் அழிப்பு விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது பிள்ளையான் அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை குற்றப்புலனாய்வுத்துறை எடுத்து வைத்திருக்கிறது. குற்றப்புலனாய்வுத்துறையை பொறுத்தமட்டில் ஆதாரத்தோடு பல செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அந்த ஆதாரத்தோடு எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு பிள்ளையான் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பிள்ளையான் அவர்களுடைய அரசியல் களமும் பிள்ளையான் அவர்களுடைய வாழ்க்கை களமும் சிறைச்சாலைக்குள்ளேயே முடிந்துவிடும் என்கின்ற ஒரு களம்தான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. நீதிமன்றம் இந்த வழக்குகள் மீது எந்தவிதமான நடவடிக்கை எடுப்பதற்கு தீவிரம் காட்டத் தொடங்கும், அதன் அடிப்படையில் நீதிமன்றம் விதிக்கக்கூடிய தண்டனைகள் எப்படி இருக்கும் போன்ற கேள்விகள் இப்பொழுதே பீதியை கிளப்பத் தொடங்கி இருக்கிறது. பிள்ளையானுடைய அரசியல் களம், வாழ்க்கை களம் இரண்டையுமே முடித்து வைத்து விட்டது அவர் முன் விதைத்த அந்த தீவினைகள் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.